நம்ம இது ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகுமான்றது எனக்கு தெரியல. கண்டென்ட்டாக எனக்கு பெருசாக தோணல. சரி, ஒரு குழந்தையே வந்து அதை செஞ்சு அதை சொல்லியும் கொடுக்குது அப்படின்னும் போது அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹியூமரஸாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டது தான் ஃபஸ்ட் வீடியோவே நம்மளுக்கு 2.5 மில்லியன் போச்சு. ஃபஸ்ட் வீடியோவே நம்மளுக்கு. ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், ரக்ஷு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாவே சிங்கிளா இருந்து டிப்ரெஷன்ல இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது லவ் பண்ணுங்க, ஷாவ்லின் குங்ஃபு ஒரிஜினாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிராவ் மகா. அது கிராவ் மகா அப்படின்றது ப்ராக்டிக்கல் செல்ஃப் டிஃபென்ஸ், ஜென் மெடிடேஷன், ஆக்ஷன் கொரியோகிராஃபி, சினிமாவில் ஸ்டன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, இதுக்கான ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். செலிபிரிட்டிஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ப்ரோ சொல்லி தந்துட்டு? நான் சூரியனா இருக்கார்ல, அவங்களோட கிட்ஸ், டைரக்டர் பாண்டிராஜ் இருக்கார்ல, அவரோட கிட்ஸ், அந்த மாதிரி அட்வொகேட்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏதோ போக்கிமான் கார்டு வந்து பக்கத்து பையன்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். அதை வந்து நான் பார்த்துட்டு என்னது சாய் உந்தா இது அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நான் பக்கத்து பையன்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. சாய் இது வந்து அவங்க மம்மி அவனுக்காக வாங்கி கொடுத்தது, இது உந்து கிடையாது, நாளைக்கு அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் இதை எடுத்துட்டேன்டா அவங்ககிட்டன்னு சொல்லி சாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் பொருள் ஒருத்தவங்க எடுத்தாங்கன்னா இவ்வளோ ஹர்ட் ஆகுமோ அதே மாதிரி இது மாதிரி நாங்கள் உட்காந்து பொறுமையாக சொல்லி இது பண்ணிடுவோம். சூப்பர். ஸோ வீட்டில் என்னைக்காவது திட்டலாம் வாங்கியிருக்கேடா இதுக்காது? இல்லை, திட்ட மாட்டாங்க, புரிய வைப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதடா. வணக்கம். வணக்கம். ஸோ சாய் சரண் ஃபேமிலியோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ. ஸோ ஹாப்பி டு சி யூ ஆளுங்க. சீரியஸாக, ஏன்னா தம்பி ஒரு பக்கம் கலக்கிட்டு இருந்தாலும் தம்பியோடைய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நீங்களாம் தான். மூச்சுக்கு 300 தடவை அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி உங்கள் பேரே தான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பாண்டிங்கே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த ஐடியா கொடுத்ததாமே. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர் பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே எல்லா வேலையுமே செய்கிறவங்க தான். காலையிலேருந்து எல்லாருமே சமைக்கணும், எல்லாருமே சாமான் தொலைக்கே ஆகணும், பெருக்கியே ஆகணும். இப்போ இவர் வந்து சின்ன வயசில் வந்து ஹெல்ப் பண்ணுவார், கூட இருந்துட்டு இதெல்லாம் பார்ப்பார். இப்போ வந்து இவரும் வந்துட்டார் உள்ள. சரி, ஓகே, நம்ம இது ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ரீச் ஆகுமான்றது எனக்கு தெரியல. கண்டென்ட்டாக எனக்கு பெருசாக தோணல. சரி, ஒரு குழந்தையே வந்து அதை செஞ்சு அதை சொல்லியும் கொடுக்குது அப்படின்னும் போது அது நல்லாயிருக்கும். ஸோ இருக்கிற விஷயத்தையும் நாங்கள் கொஞ்சம் ஸ்கிரிப்டட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக் விஷயம்லாம் கொஞ்சம் ஹியூமரஸாக கொடுத்தும் போது கொஞ்சம் அது ஹிட் ஆச்சு நம்மளுக்கு. அதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் அது எடுக்கிறப்பெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் வீடியோ எந்த ஐடியாவுமே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ சும்மா எடுத்து போடு, நீ கொஞ்சம் ஹியூமரஸாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டது தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்மளுக்கு 2.5 மில்லியன் போச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 3 to 4 டேஸில் அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டாங்க வெரிஃபைக்காக. 3 வீக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனே ஆகலை. ஓப்பன் ஆகுமானும் தெரியல எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஆதார் கார்டெலாம் கொடுத்து, என்னோட ஆதார் கார்டு கொடுத்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கே ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், போய்டும் தான் நினச்சோம் அக்கௌண்ட். ஆமாம், ஏன்னா ஏஜ் 11 தானே ஆகுது. ஸோ 13 இயர்ஸ் இருக்கணும் இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ அதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி நீங்களும் ஆஸ் அ பார்ட் ஆஃப் சாய் சரண் vlogsல இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க வந்து பையனை இப்படிதான் வளர்க்கணும், டிசிப்ளின்ட்டு. ஆக்சுவலி அம்மா அப்பா இவரை வளர்த்தது, ஸோ நெக்ஸ்ட் இவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இதுக்கப்புறம் வர பசங்களும் அதே மாதிரி தான். சரி, இவர் நல்ல விஷயத்த சொல்றாரு, அதை கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு வீடியோ கூட நைட்டில் ஏதோ கொஞ்சம் பசிச்சிச்சு, சரி சமைக்கலான்னு தான் போனது. சரி எடுத்து போடுவோமே, இது போட்டால் சூப்பராக போயிடுச்சு. சரி, ஓகே, எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு பேரண்டிங், நல்ல பேரண்டிங்க்கு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் இருக்கும். சரி, இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி. ஓகே மம்மி, நீங்கள் எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்ல பார்க்கும்போது நிறைய பேர் இவனை பற்றி புகழறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அவங்களை தேங்க் பண்ணணும். ஓகே டாடி, நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோஸ் போடுறப்பலாம் ரெகுலராக டக்குன்னு ஒரு ரீச் கிடச்சிடாது. பட் சாய் சரனுக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கு, நல்ல கமெண்ட்ஸ் வருது, ஆர்கானிக்காக போயிட்டுருக்காப்புல. ஸோ பார்க்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் ஒன்று பண்ணிருக்காப்புல இல்லை? கண்டிப்பாக ரொம்ப அதான் மேலும் மேலும் நல்லா டெவலப் ஆகணும்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு ஐடியாஸ், நீங்கள் கப்புள் vlog போடக்கூடாது அப்படின்னு சொல்லி? இல்லை, ஆக்சுவலி இவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த லவ்வர்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்டிங் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், ரக்ஷு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், கவுன்சிலிங் ஓகே. ஸோ ரொம்ப நாளாவே சிங்கிளாக இருந்து டிப்ரெஷனில் இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், வாழ்க்கை எப்படி கடத்துறது? லவ் பண்ணுங்க, சாப்பிடுங்கன்னா நான் சாப்பிடுறேன், சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மண்டையில ஏத்துக்காதீங்க. ஓகே.
அவ்வளவுதான். லாஸ்ட் 3 வீக்ஸ் ஆங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி என்கேஜ்மெண்ட் வளகாப்பு ஓகேவா எல்லாத்துக்கும் நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க கரெக்டா உங்ககிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டுக்கிட்டா நானும் வளகாப்புக்கு ரெடி ஆகும் ஃபியூச்சருக்கு ரெடி ஆகலாம்னு பாக்குறேன். இல்ல நான் இப்ப எப்படின்னா இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் இருக்கும்ல, இப்ப விற்கப்படும் நிலைமைக்கு வந்துட்டேன். சோ அதையும் அழிச்சிட்டேன்னா முடிஞ்சிச்சு. சோ லேட்டரா உங்ககிட்ட அட்வைஸ் நான் கேட்டுக்கிறேன். சோ அந்த மாதிரி நீங்க கவுன்சிலிங் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு. அப்படியாங்க? சூப்பர் 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 ப்ரோ. எல்லாமே சேர்ந்து சாய் சரண் பாக்ஸ்ல அங்கங்க ரெப்ளிகா ஆகிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா ப்ரோ மீடியா ரிலேட்டடா? இல்ல ஆக்சுவலி நான் வந்து எழுமென்னு ஒரு படம் பண்ணேன், ஹீரோ லீட் கேரக்டரா விவேக் சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஐ எம் நாட் தேங்க்யூ. நான் வந்து மீடியா பர்சன் கிடையாது. அது நான் மார்ஷல் ஆர்ட் வந்து 4 இயர்ஸ்ல இருந்து நான் லேர்ன் பண்ணிருக்கேன். ஐ ஹேவ் 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லாட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ல. ஷாவ்லின் குங்ஃபு ஒரிஜினாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிராவ் மகா அப்படின்றது ப்ராக்டிக்கல் செல்ஃப் டிஃபென்ஸ், ஜென் மெடிடேஷன், ஆக்ஷன் கொரியோகிராஃபி, சினிமாவில் ஸ்டன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, இதுக்கான ஆக்ஷன் கொரியோகிராஃபி இது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். செலிபிரிட்டிஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன், பர்சனல் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்கேன். அப்போதான் இவனுக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா ப்ரோ? நீங்க கத்து கொடுத்தா? நான் கத்து கொடுத்தது தான். அப்படியாடா? அதுவும் அண்ணா தான் கத்து கொடுத்தாரா? சூப்பர். ஸோ எனக்கு என்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றது வீட்டில் இருக்கு. வெளியில வந்து எல்லாருக்கும் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது தெரியணும், ஒரு ப்ராக்டிக்கலான செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாருக்கும் தெரியணுன்றது நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில. யார் யாருக்கெல்லாம் ப்ரோ சொல்லி தந்துட்டு இருக்கீங்க? நான் சூரியனா இருக்கார்ல, அவங்களோட கிட்ஸ், டைரக்டர் பாண்டிராஜ் இருக்கார்ல, அவரோட கிட்ஸ், அந்த மாதிரி அட்வொகேட்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ். அட்வொகேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் த்ரெட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எதெல்லாம் சேஃப் எடுத்துட்டு போகணும், லீகலான விஷயங்கள்லாம் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆமாம். ஸோ சாய் சரண் எவ்வளோ ஹாப்பிங்க, உனக்கு இவ்வளோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கு. அஸ் அ ஹோல் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு இன்புட் வந்து உனக்கு கொடுத்து ப்ராப்பராக உன வழி நடத்துறாங்க. எவ்வளோ ஹாப்பி உனக்கு அபவுட் தட் ஃபேமிலி? ஹாப்பியா இருக்கு. ஓகே, என்னடா சொல்றாங்க? ஆக்சுவலி வந்து ஒரு பேரண்டிங் அப்படின்னா நாங்க என்ன எப்படி இவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேரண்டிங் வந்து ஸ்ட்ரிக்டோ இல்லை வந்து அவன் தப்பு பண்ணா திட்டி அடிக்கிறதோ அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங் கிடையாது. ஆக்சுவலி இவன் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏதோ போக்கிமான் கார்டு வந்து பக்கத்து பையன்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டான். அதை வந்து நான் பார்த்துட்டு என்னது சாய் உந்தா இது அப்படின்னு நான் கேட்டு, இல்லை நான் பக்கத்து பையன்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, சார் இது வந்து அவங்க மம்மி அவனுக்காக வாங்கி கொடுத்தது, இது உந்து கிடையாது, நாளைக்கு அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் இதை எடுத்துட்டேன்டா அவங்ககிட்டன்னு சொல்லி சாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் பொருள் இன்னொருத்தவங்க எடுத்தாங்கன்னா இவ்வளோ ஹர்ட் ஆகுமோ அதே மாதிரி இது மாதிரி நாங்கள் உட்காந்து பொறுமையாக சொல்லி இது பண்ணிடுவோம். ஆக்சுவலி இப்போ வந்து எல்லாருமே பேரண்டிங்க்கு வந்து பையன் எது பண்ணாலுமே அடிச்சிடுறது திட்டிடுறது, பசங்க எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு பேரண்ட் எல்லாத்தையும் பேரண்ட் கிட்ட தான் சொல்லணும்னு வருவாங்க. ஸோ எல்லாமே திட்டி இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு மூலையில் போய் உக்காந்துட்டு அகைன் நம்ம அதே தான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க எதுக்காக அந்த பண்ணாங்கன்னு கேட்டாலே எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகிடும். ஸோ பொறுமையாக அவங்கக்கிட்ட இருக்குது. நாங்கள் எல்லாமே சாய்க்கு அப்படி தான் இது பண்ணுறது. ஸோ அது சரி நம்மளும் எல்லாருக்குமே சொல்லலான்ற ஒரு இதோட தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ வீட்டில் என்னைக்காவது திட்டலாம் வாங்கியிருக்கேடா? எதுக்காது? இல்ல திட்ட மாட்டாங்க, புரிய வைப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதடா. அதுதான் ரொம்ப கஷ்டமே. ஆக்சுவலி திட்டோம்னா அது வந்து ஒரு 5 செகண்ட்ல முடிஞ்சிடும். பட் ஆனால் பொறுமையாக உட்காந்து அது ஒரு 1 மணி நேரம் உட்காந்து அவங்ககிட்ட பேசுவோம். தப்பு அப்படின்னா அது எதுக்காகடா இது தப்பு அப்படின்றது ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே அவன் அக்செப்ட் பண்ணுவான். தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. லேட் ஆனா கூட பரவாயில்ல, 1 or 2 hour உனக்கு தெரியலையா கேளு, நாங்கள் சொல்கிறோம், எவ்வளோ வேணாலும் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். பட் ஆனால் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ரிப்பீட்டடாக பண்ணுறது கிடையாது. ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட என்ன வேணால் ப்ராப்ளம் இருக்கட்டும்டா, என்ன வேணால் ப்ராப்ளமாக இருக்கட்டும், வீட்டில் வந்து ஓப்பனாக சொல்லிவிடு. நீ மறைச்சி வைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. திருடிட்டியா, யாராவது அடிச்சிட்டியா, இல்லை உன்னை யாராவது அடிச்சிட்டாங்களா, ஸ்கூலில் யாராவது என்ன வேணால் தப்பு பண்ணிக்கோ, ஆனால் சொல்லிவிடு. தெரியாமல் பண்ணிட்டேன்னா சொல்லிவிடு, தெரிஞ்சு அந்த விஷயம் பண்ணாத அப்படின்றத நாங்கள் அவங்ககிட்ட அதெல்லாம் வீட்டில் வந்த உடனே இதெல்லாம் நடந்ததுன்றதை அப்படியே ஒப்பிச்சிருவான் வந்த உடனே. ஸோ அதில் கண்ட்ரோல்டுன்னு கிடையாது, அவன் என்ன விஷயம் பண்ணாலும் எங்ககிட்ட சொல்லிடுவான். ஆமாம், டிரான்ஸ்பரண்டா இருப்பான். ஆமாம், பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ரொம்ப திட்டோம் அப்படின்னா யார்கிட்ட போய் சொல்லுவான் அவன்? ஏன்னா நம்ம கிட்ட தான் நான் சொல்ல முடியும். ஸோ நம்ம தான் கரெக்டாக கைட் பண்ண முடியும். ஸோ அதில் கரெக்டாக இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து பிடிக்கும்ன்றத சொல்லுங்க. உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் சாய் சரண்ட்ட? நிறைய விஷயம் இருக்குங்க. கிட்ட வச்சு நிறைய விஷயம் இருக்கு. அவன் வந்து ரொம்ப சைலண்ட்டு. அதாவது எந்த ஒரு யாருக்கிட்டே அதிகமாக பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, நிறைய பேர்கிட்ட அதிகமாக பழக மாட்டாங்க. நானே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், பேசவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ போக மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அதாவது 1-2 பேர் தான் இங்கே வந்து பார்க்கில் விளையாடிக்கும். ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இது மாதிரி வந்து அவங்களே வந்து வளர்றது வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணாவே போதும்.
ஆக்சுவலாக அவங்க நல்லா வாழ்றான். மம்மி நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ரொம்ப அமைதியான டைப்பு, சேட்டை பண்ண மாட்டான். ரொம்ப எதுவும் இது வாங்கி கொடுமா அது வாங்கி கொடுமா ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டேன். என்ன அப்படியே கேட்டாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கி தருவேன். நான் உடனே எல்லாம் வாங்கி தர மாட்டேன். நீங்க க்யூட்டாக பேசுறதே ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சைலண்டாக இருப்பா. ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு புரிய வைக்கிறோன்னா சைலண்டாக அப்சர்வ் நல்லா பண்ணுவான். ஏன் இதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்சர்வ் நல்லா பண்ணுவான். அது ரொம்ப பிடிக்கும். குக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவான். சார் இது கொஞ்சம் பண்ணி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறேன். இப்போது ரீசெண்டாக அந்த விளாக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் குக்கிங் போனால் நான் இது பண்ணவா வந்து கூட. ஸோ அந்த ஹெல்பிங் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பிடிக்கும் சீரியஸாகவே. அண்ணா நீங்க சொல்லுங்க. இல்லை எனக்கு வந்து அவன் ஏதாவது சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான் தப்பு இருந்தா. நாங்களும் வந்து நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்காடா, ஏதாவது உனக்கு சொல்லணுமான்றது நாங்களும் கேட்டுப்போம். இல்லை நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்றத வந்து அவன் அக்செப்ட் பண்ணி கேட்டுப்பான். ஸோ அது வந்து இந்த எதிர்த்து பேசுறது கத்துறது நாங்களும் அந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க கிடையாது. நாங்களும் வந்து பொறுமையாக உட்காந்து வச்சு தான் பேசுவோம். அவனும் அதுக்கேற்ற மாதிரி சரி இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப அவங்ககிட்ட இருந்து பர்சனலாக பிடிக்கும். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டில் நிற்பான் அவன். நாளைக்கு மார்னிங் ஒரு 5:30 வெளில போகணும்டா, கிளாஸ் இருக்குது அப்படின்னா அவன் கரெக்டாக எழுந்து ரெடியாகி உட்காந்துருப்பான். அது வந்து அவங்ககிட்ட கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் என்னென்ன பிடிக்கும்னு சொன்னாங்க உங்ககிட்ட, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அவங்க கிட்ட அதை சொல்லு. அப்பா கிட்ட வந்து சாப்பிட வாங்கி கொடுப்பாரு. சூப்பர்ரா. கேட்டா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வாங்கி கொடுப்பாரு. ஆனா சாப்பிட நிறைய வாங்கி கொடுப்பாரு. அம்மா கிட்ட வந்து குக்கு டெய்லி டிஃப்ரெண்டா பண்ணுவாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சாப்பாடு தான். அதான் எங்க போனாலும் கிச்சன் வந்துரும்ல அப்படின்ற மாதிரி. பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அம்மா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அண்ணி கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாங்க நிறைய விஷயம். இந்த படிப்பு, அதுக்கப்புறம் டிராயிங், இது இப்படி வரும் இது அப்படி வரும்னு இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா கிட்ட வந்து இத குங்ஃபு இப்படி பண்ணும், அதுக்கப்புறம் இந்த ட்ரோன்லாம் இப்போ வாங்கியிருக்கோம் அதெல்லாம் எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு என்னடா நிறைய பேசிட்டு இருந்தோம் டைம் எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாப்லன்ட்டு. நீங்க என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்றீங்க டைம் மேனேஜ் பண்ண? ஏன்னா ஸ்கூல்ல அதுவே பாதி நேரம் எடுத்துரும். ஆமாம் ஸ்கூல் ஸ்டடீஸ் அதை தாண்டி அவர் வந்து அந்த டைம் கீப் அப் பண்றாப்லன்னா என்னென்ன விஷயங்கள் கைட் அது பண்ணுறாரு? சார் காலையில் அவர் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துருவார். ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே அவர் குங்ஃபுலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சம்டைம் குங்ஃபு இருக்கும், சம்டைம் மெடிடேஷன்ஸ் கொடுத்துட்டு அவன் வந்து குளிச்சுட்டு சம்டைம்ஸ் அவனே அயன் பண்ணிடுவான். நாங்கள் குக்கிங் பார்த்துப்போம். சம்டைம் நான் இருக்க மாட்டேன், இவங்களாம் தான் பார்த்துப்பாங்க. பார்த்த உடனே அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ஈவினிங் வந்த உடனே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு விளையாட கிளம்பிடுவான். அவன் விளையாட போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் ஒரு 1 hour ஸ்டடீஸ் படித்து முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி கிளாஸஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருவோம். ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டான்ற விஷயத்தில் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது அவனுக்கு. ஏன் அப்படின்னா வந்து அவனை வந்து படித்தே ஆகணுன்ற அந்த இதுவும் இங்கே நாங்கள் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் வந்து நாங்கள் அவங்ககிட்ட இதுவாக சொல்லியிருக்கோம், ஃபெயில் ஆகிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஃப்ரீயாக விட்டுடு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் ஃபெயில் ஆகிடு, பிரச்சனையே இல்லை. அதை போட்டு ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிட்டேன்னா எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிடுவாடா, ஃப்ரீயாக விடு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிவிடு. படிப்பு முக்கியம்தான், அதுக்குன்னு படிப்பு தான் அப்படின்றது எடுத்துக்காத பேச, அதை போய் மைண்டில் போட்டிங்கன்னா இதுவாகிடுவேன். ஸோ அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் கிளியராக இருக்கோம் அவங்ககிட்ட. எல்லாத்துலேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ஃபெயில் ஆகு, மறுபடியும் கற்றுக்கோ, அடுத்தது போ, உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இங்கே விஷயன்றது நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்படி ஒரு அண்ணன் இல்லையேன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. சீரியஸா ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன அந்த முதல் 3 ரேங்க்குள்ள இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே விடாத மாதிரி ஆகி. ஸோ அதெல்லாம் கற்றுக்கோ. இப்போ என்ன தேவை, இப்போ நீ வந்து வெளியில் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆனால் போ, மக்கள்கிட்ட போய் பேசு, புது ஆளுங்க கிட்ட பேசு. இந்த உலகத்தில் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, திட்டுவாங்க, கற்றுக்கோ நிறைய விஷயம் அப்படின்றது தான் நாங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலி நாங்கள் ஒரு 1 week முன்னாடி வந்து போட அந்த பார்க்குக்கு போயிட்டு ஒரு 3 friends பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம். ஓகே. என்னங்க வித்தியாசமா டாஸ்க்லாம் தெரியுங்க. ஒரு 3 friends பிடி, அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, நீயே போய் வாலண்டியராக உன்னால ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க முடியுதான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு அவன் ஒரு 4-5 பேர்கிட்ட போய் பேசிட்டான். பேசி எல்லாருக்கிட்டும் பேசிட்டியாடா, எப்படிடா போய் பேசணும்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் விளையாட போனேன், இன்னொருத்தர்கிட்ட ஹாய் நானே போய் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அப்பதான் இவனால சர்வே பண்ண முடியுன்றது எங்களோட இது. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்குலாம் தெரியுமா இது பண்றது? இல்ல 3 பேருக்கு தெரியும். யார் அந்த 3 பேரு? தீபன், முருகவேல், பிரவீன். எஸ். இப்போ நான் அந்த 3 பேரும் மாட்டி விட்டேன் பாத்தியா? நிறைய பேருக்கு தெரியறப்ப அந்த 3 பேருக்கு ஏன்டா சொல்லல அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. சரி நீ சொல்லு, கண்டினியூ பண்ணு. பிரியாணிலாம் எப்படா செய்ற, கத்துக்குடுறா ப்ளீஸ்ரா, வீட்ல ஒரு நாள் தான்டா செய்றாங்க. எங்க அம்மா கிட்ட போய் இம்ப்ரெஸ் பண்ணடா, ப்ளீஸ்ரா கத்துக்குடுறான்னு. வாவ், தட் இஸ் தி மோட்டிவேஷன்ங்க. சீரியஸா நீங்க எது நினைச்சு பண்ணீங்களோ இதுல பயங்கரமா. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும்ன்றது தான். கேர்ள்ஸ் குக் பண்ணணும், இது
ஜென்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்தோடனே இவங்க இது கிடையாதுன்றது. பசங்க குக் பண்ணி வீட்ல இருக்கணும். இல்ல அதுவும் கிடையாது. எல்லாரும் கொஞ்ச நாள் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்றது. உன்னோட வேலை இது, என்னோட வேலை இது, எல்லாரும் ஒரே டைமிங்ல எழுந்துக்கோங்க, எல்லா வேலையும் எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் ஒரே டைம்ல கிளம்பி போகலாம், மாத்தி மாத்தி செஞ்சு யாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கோங்கன்றதுதான். இங்க யார் வேலை யாருக்கும் கிடையாதுன்றது தான் எங்களோட டாபிக். ஸோ சாய் சரண் vlogs மொத்த ஃபேமிலி vlog இன்னைக்கு மாற போகுது. இப்போ எதுவும் ஐடியா இல்லை. அப்போ வேணா அப்பப்போ வந்துட்டு வேணா போய் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் டைம்லனா எல்லாம் கேதர் ஆகும், மற்றபடி அவர் தான் இருப்பாரு. பட் இதை தாண்டி ஏதாவது ஐடியாஸ்லாம் இருக்காடா உங்களுக்கு? ஃபேமிலி வச்சு அண்ணனை வச்சு அப்பாவோட ஏதாவது வீடியோஸ் பண்ணணும், அம்மா அண்ணி கூட அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும்னு ஐடியா இருக்கா? நீங்க வெளியில போகணும் அந்த மாதிரி? வெளியே போனா எல்லாரும் காட்டுவேன். ஓகே. என்ன கூட்டும் போவியா vlogsல? மனசே வரல உனக்கு ஆமான்னு சொல்ல. ஓகே, நம்ம தந்தானி நானே தானி நல்லாலும் மம்மி கிட்ட வந்துட்டோம். மம்மி நீங்க வந்து பயங்கர ப்ரொஃபஷனல் குக்காமே மம்மி, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான், அதை பத்தி சொல்லுங்க. 15 இயர்ஸா கத்துட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். இங்க ரெஸ்டாரண்ட்லயும் பண்ணிருக்கேன். அப்படியா? ஓகே சூப்பர். எங்க எந்த எங்க? இங்க பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட். ஓ ஓகே ஓகே. சோ ப்ராப்பரா செஃப் நீங்க? ஆமா. சூப்பர். என்ன ஸ்பெஷல் நீங்க? செஃப் ஸ்பெஷலா என்ன பண்ணுவீங்க? வெஜ் மட்டன் தான். நம்ம வீட்ல வந்து பிரியாணி, சிக்கன் 65 நிறைய இது பண்ணுவேன். அது உங்க ஸ்பெஷல் பண்ணுவேன். ஆமா, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க கண்டிப்பா பண்ணலாம். பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சண்டே பண்ணலாம். ஓகே சூப்பர். சோ நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிறீங்க குக்கிங். சோ அதனால பையனுக்கும் அப்பப்போ டீச் எங்க பண்றீங்க. பெரிய பையனும் பண்ணுவான். ஓகே, அதான் அவர் எல்லாமே பண்றாரு. பண்ணுவாங்க, செட்டிநாடு எல்லாமே பண்ணுவாங்க. அவர் சாய் சரணோட ஆக்சுவலி நான் படிச்சதே வந்து ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தான் படிச்சது நான். ப்ரோ என்ன ப்ரோ யாரு ப்ரோ நீங்க? இந்த ஃபேமிலி எல்லாமே பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி அப்பா மட்டும் மிலிட்டரியில இருந்தாருன்னு சொன்னீங்கன்னா நான் இனஃப். இல்ல எங்களுக்கு இப்ப இவன் பேசுற அந்த ஹியூமர்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா அவர்கிட்ட இருந்து தான். ஆமா, அவர் ஏன்னா ஸ்கிரிப்ட் நான் தான் எழுதுறது. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆக்சுவலி இவன் ஏதாவது அன்னைக்கு எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் இருக்கும், காம்பஸ் வேணும் டாடின்னு கேட்பான். போயிட்டு முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கூடா அப்படின்னு. மேக்ஸ் எக்ஸாமுக்கு தான் காம்பஸே கேக்குறது, போயிட்டு முடிச்சுட்டு வந்து டாடி இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க. இப்ப நான் போனப்ப என்னையும் கலாய்ப்பீங்கல்ல, அந்த பையன் எப்படி பண்ணா சோ பண்ணா அருமையா நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்பதான் டவுட்டே வருது, எனக்கு இப்பதான் கன்ஃபார்ம் டவுட் வருது. சூப்பருங்க, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. சீரியஸா நான் வந்து ஒரு பெட்டிஷன் டு என்ன அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு எழுதி கொடுக்க போறேன். நானும் வரேன் ப்ராப்பரா. டாடி நம்ம நானும் கொஞ்சம் ஹியூமரா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுவோம். ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல். ஸோ சாய் சரணுடைய ஃபேமிலி கிட்டே இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னென்னலாம் இப்போலேருந்து நம்ம பண்ண போறோம்னு ரெசல்யூஷன் எடுக்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. இன்னும் நிறையா வெற்றிகள் சாய் சரண் பார்க்கணும். நீங்களும் எப்படி ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அம்மா இன்க்ளூடிங் யூ, ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், குங்ஃபுவாக இருக்கட்டும், ஹியூமராக இருக்கட்டும், விளாகாக இருக்கட்டும், உங்களுடைய பாதைகளில் இன்னும் சூப்பராக போகணும்னு சொல்லி டீம் எஸ்எஸ் மியூசிக் சார்பாக வாழ்த்துக்களுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.